மாமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் ரசம், நல்லா சூப்பரான நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடி போட்டு அருமையான ஒரு ரசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். இந்த மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. பழக்காரம்மா சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொன்னதுக்கு ஏதா மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. இது சுமாராக தான் இருக்குது. ஆமாம், இது வந்து வாயில் வைக்கும் போதே தெரியுது இது வந்து இந்த மருந்து போட்டு பழுக்க வச்சதுன்னு சொல்லிட்டு. பாவம் தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுறாங்க, என்ன பண்ணுறது. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா கிளி சாம்பார். இன்னைக்கு வந்து சமையல் வந்து அப்பா தாம்மா. என் நண்பர் வரான், நான் தான் சமைப்பேன், நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. ஏன்னா அவரோட பள்ளி நண்பர் வராது, ராபர்ட் அண்ணன். அதுக்காக சிக்கன் தொக்கு, சூப்பராக ஒரு சிக்கன் தொக்கு பண்ணிட்டு மிளகா கிளி சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண. லாவண்யா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, அப்பாவுக்கு கட் பண்ணி எல்லாம் கொடுத்து. என்னை விரட்டி விட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் அழகாக ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் முடிச்சாச்சு, ரிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ராபர்ட் அண்ணன் வந்து அவரோட பள்ளி நண்பர், கேஜிஎஃப்ல அப்பாவும் அவரும் ஒன்றா படித்தாங்க. இப்போ கூட அன்னை தெரசா இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம்ல டிசம்பர் மாதம், அந்த கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சாங்களே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அங்கேருந்து தான் வந்திருக்காரு அந்த அண்ணன். 2 பேரும் வந்து வீட்டாண்ட போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா வேறு லெவலில் சமைச்சிட்டாரு, விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து மூணார் போன விளாக் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் பாருங்கள். அந்த மூணாரில் தங்கின ரூம் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்போ பூஜா குட்டி வருஷக்குட்டிலாம் தங்கினது பார்த்தீங்கன்னா, அங்கே என்னது மர பொந்தில் போய் அவங்க இருந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரூம் வந்து சூப்பராக இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான அனுபவம். இன்னொன்று அந்த வெளியில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மறக்க முடியாதது அங்கே. ஆனால் நாங்கள் ஒரு நாள் தான் எங்களோட என்ன அடுத்தடுத்து போக வேண்டியதால் ஒரு நாள் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா நைட்டு போனதுமே லேட்டு, இருட்டினதுக்கப்புறம் தான் போனோம். காலையில் விடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு, காலி பண்ணி வந்தாச்சு. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். Bye guys. Bye.